வணக்கங்க, நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. அதிமுகவில் மீண்டும் ஒரே பரபரப்பு, சுறுசுறுப்பு, சூடுபிடி தான். எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ். அம்பாசமுத்திரம் அதிமுகவுடைய எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் போய் இணைந்து விட்டார். இதுதான் இன்னைக்கு பரபரப்பா இருக்கு. அதாவதுங்க, எக்குளமும் வாழணும், முக்குளமே ஆளணும் அப்படி என்பதற்கு உதாரணமானவர் தான் இந்த இசக்கி சுப்பையா. அவரை பற்றி பேசணும்னா அரை மணி நேரம் பேசலாம், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். நெல்லை மாவட்டத்தில் எம்எல்ஏ ஆனது ஒரே ஒரு ஆள் தான். அதுவும் யாருன்னா இசக்கி சுப்பையா. அதுவும் அதிமுகவுக்கு போட்ட ஓட்டுன்னு யாருன்னு நினச்சிக்கிடாதீங்க, சத்தியமா இல்லை. இசக்கி சுப்பையாவுக்கு போட்ட ஓட்டு, மக்கள் அவர் மீது கொண்ட நம்பிக்கையில போட்ட ஓட்டு, சாதி மதங்களை எல்லாம் தாண்டிய ஓட்டு. அவர் ஒரு அரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லா சமுதாயத்து மக்களும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவதுங்க, ஒரு நாடு நல்ல நாடாக அமைய வேண்டுமே ஆனால் அந்த நாட்டை ஆளுகின்ற தலைவனும் நல்லவனாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் ஒரு தொகுதி நல்ல தொகுதியாக வரணும்னா அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் நல்லவனாக இருக்க வேண்டும். அப்படி 10 மாசத்து தங்கம் அரசியலினுடைய புலி யாருன்னு கேட்டீங்கன்னா தென் மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரே ஒரு மனுஷன், இசக்கி சுப்பையா. அப்படிப்பட்ட புலி இன்னைக்கு அதிமுகவை வேண்டாம் என்று. காரணம் என்ன? ஒற்றுமை இல்லை. நேற்று அரை மணி நேரம் பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் என்ன சொன்னார் தெரியுமா? கடந்த முறை நான் 5 ஆண்டுகள் எம்எல்ஏவாக பயணித்தேன், 10 கோரிக்கைகளை கொண்டு போய் கொடுத்தேன், அதில் ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றவில்லை. மீண்டும் மக்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இதே மாதிரி இருந்தால் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், யார்ட்டையும் வாங்க முடியாது. என்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும், அது தாவேகாவால் தான் முடியும், விஜயால் தான் முடியும், ஆளுங்கட்சியால் தான் செய்ய முடியும். அப்படி என்று விஜயிடம் போய் ஒரு கோரிக்கை வச்சிட்டார். அவரும் சரின்னுட்டார். விடுவாரா? புலி அல்லவா, விஜய்க்கு எல்லாமே தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் இதுக்கு காரணம். ஒற்றுமை இல்லாத காரணத்தால் சின்னம்மாவை அன்னைக்கே 25 பேர் ஒன்னானைக்கு போனாங்க இல்லையா, அன்னைக்கு சின்னம்மாவையும் எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஒன்னா இருந்தாங்கன்னா இந்த பிரிவினை ஆயிருக்காது, அந்த 3 பேரும் போயிருக்க மாட்டாங்க. இப்போ அவரும் போயிட்டார். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி. அது ஒரு சாதி கட்சி ஆயிட்டு, கவுண்டர் சாதி கட்சி ஆயிட்டு. தேவர் சமுதாயத்தின் மக்களை புறக்கணித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இதையும் தாண்டி என்னுடைய வாசமிகு அத்தான் பாப்புலர் முத்தையா தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கூட இப்படி இருந்துகிட்டு இருப்பார், உயிருக்கு உயிராக இருப்பார். போஸ்டர்லாம் பார்க்கணும், திருநெல்வேலியில மாவட்டம் பூரா அவருடைய போஸ்டர் ஊட்டி பயங்கரமாக பரபரப்பாக இருக்கும். ஏன்னா தென் மாவட்ட அரசியல் தான் அதை பார்த்துட்டு மேலே நிரலுவான். நெல்லையில் யார் ஆளுகின்றானோ அவன்தான் எல்லையில் ஆள முடியும். கருப்பசாமி பாண்டியன் என்கின்ற ஒரு மாங்கனியை பறிக்க ஆசைப்பட்டேன், அந்த மாங்கனியை இன்று பறித்து விட்டேன் என்று சொன்னார் கலைஞர் கருணாநிதி. அம்மாவும் அவரும் போட்டி போடுவாங்க. நெல்லை தான் முக்கியமானது. அந்த அப்படிப்பட்ட நெல்லை தொகுதியில் 5 தொகுதியில் ஜெயிச்சது ஒரே தொகுதி தான், அம்பாசமுத்திரம். அந்த அம்பாசமுத்திரம் தொகுதி இன்னைக்கு போச்சு. அப்படிப்பட்ட புலி அவர். ஓட்டு அவருக்காக யாரும் போடலை, அவருக்காக தான் போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவுக்கோ ரெட்டை இலைக்கே போடலை. யாரு கேண்டிடேட், யாரு வேட்பாளர்? 10 மாசத்து தங்கம் இசக்கி சுப்பையா.
அவருக்கு போடுங்கன்னு சொல்லி எல்லா சாதி மக்களும் போட்டாங்க. ஏன்னா அவர் எல்லா சாதி மக்களையும் மதிக்கிறவர். அவருடைய ஸ்கூல்ல சாதி மதங்களை பார்க்க மாட்டார். ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இலவசமாக கல்வியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகான், அவரை விட்டுவிடக்கூடாது என்று அம்பாசமுத்திரத்து மக்கள் ஓட்டு போட்டார். அவர் என்ன சொல்றாரு? சின்னம்மாவை சேருங்க, எல்லாரும் ஒன்று சேரும். கேட்கவே இல்லை. இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு இங்கே வேலை ஆகாது. இனி அதிமுகவால் ஒன்றும் செய்ய முடியாது. என் தொகுதி மக்களை பார்க்கணும்னா தாவேக்காவால் தான் முடியும். மீண்டும் பாருங்க, தேர்தல் அதே தொகுதியில் இசக்கி சுப்பையா போட்டி போட போகிறார், ஜெயிக்க போகிறார். இந்த ஓட்டுக்களை விட இன்னும் அதிகமாக வாங்குவார், கண்டிப்பாக வாங்குவார். நான் ஒரு வாக்கு சொன்னால் அது கன்னி வாக்கு, கழுத வாக்காக இருக்கும். எந்த வாக்கு சொன்னாலும் மிஸ்ஸிங். இப்போ சொல்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இதே அம்பாசமுத்திரத்தில் இசக்கி சுப்பையா போட்டியிடத்தான் போகிறாரு, ஜெயிக்க போகிறார். அமோக வெற்றியில் ஜெயிச்சு அமைச்சராக போகிறார். அன்னைக்கு அவர் என்னையை பார்த்து கேட்கலாம். அன்னைக்கே அந்த பையன் சொன்னார், நான் அமைச்சர் ஆகும். அதே மாதிரி அமைச்சர் ஆகிவிட்டேன் என்று அவர் சொல்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நான் சொன்னால் மிஸ்ஸிங். அன்னைக்கே சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஜெயிச்சு முதலமைச்சர் பதவியிலே அமர்ந்து விட்டால் கழுதை மேல் ஏறி சென்னை முழுவதும் கருங்குள்ளி செம்புள்ளி குத்தி சவாரியாக வாரம் சவால் விட்டாங்க. நிறைய பேர் வர முடிஞ்சுதா? 2வது இடம் கூட வர முடியல. ஜோலி முடிஞ்சு போச்சு. சென்னையெல்லாம் 14 இடத்துல பீஸ் போச்சு, ஜெயிக்க முடியல. ஒரு இடத்துல ஜெயிக்க முடிஞ்சுதா? டெபாசிட் கூட நிறைய இடத்துல வாங்க முடியாது. காரணம் என்ன? அந்த ஒற்றுமை இல்லாத ஒரு காரணத்தால் இன்னைக்கு அதிமுக சுக்கு சுக்கா. இன்னும் இல்லை, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி மட்டும் இருந்துக்கிட்டு இருந்தாருன்னா அவர் ஜெயிக்க முடியாது. ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றா இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, நெல்லை மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ ஆர்எஸ் முருகன், இசக்கி சுப்பையா, எனது அத்தான் பாப்புலர் முத்தையா, இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தேவமாருடைய கோட்டைகள் எல்லாம் இனி சரிஞ்சு தாவேக்காக்கு வரப்போகிறாங்க. தேவமாருடைய அதிமுக திமுக புலிகள் எல்லாரும் தாவேக்கா என்கின்ற அந்த ஒரு பெரிய கூண்டுக்குள்ளே வந்து ஒன்றா சேர போகிறாங்க. நெல்லை இனி சிறப்பாக இருக்கும் பாருங்க. ஏன்னா சாதாரண ஆட்கள் இனி அங்கே வரலை. நெல்லை மாவட்டம் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்றமும். அதே மாதிரி சாதிகளை பார்க்க மாட்டாங்க. எல்லா சாதியினருக்கும் அரவணைச்சி ஒற்றுமையாக கொண்டு போகின்றவன் முக்குளத்தூர் சமுதாயத்துக்காரன் மட்டும்தான். அதை மட்டும் எல்லாரும் நினச்சிருக்காங்க. அவன் மட்டும்தான் தன்னுடைய சாதிக்காக எதையுமே செய்ய மாட்டான், அடுத்த சாதிக்காக தான் செய்வான். ஏன்னா இது இன்னைக்கு இல்லை, வரலாறு. நயினார் நாகேந்திரன் அவர்களே எடுத்துக்கிடுங்க. தேவமாருக்கு ஏதாச்சும் செய்வாரா? செய்ய மாட்டார். மாற்று சமுதாயத்துக்கு தான் செய்வார். இது தேவமாறு சாதியில தான் இருக்கு. வேற எல்லா சாதியும் அப்படி இல்லை. தான் சாதிக்குத்தான் முக்கியமாக செய்வாங்க. சின்னம்மாவே எடுத்துக்கிடுங்க. சின்னம்மா அன்னைக்கு தேவமாரில் ஒருத்தரை சிஎம் ஆக்கணும்னு ஆக்கியிருக்கலாம், ஆக்கலை. யார் ஆக்குனாங்க? ஒரு கவுண்டர், நியாயமாக இருப்பார். கவுண்டர்னா சொல் பேச்சு, நாக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் பதவியை கொடுத்தா. ஆனால் இன்னைக்கு அது மாறிவிட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஜெயலலிதா அம்மா பதவியை கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி பதவியை கொடுக்க மாட்டார். சாகும்போது செத்தாலும் பொதுச் செயலாளர் என்கின்ற பதவியோடு தான் சாகணும் அப்படி என்கின்ற ஒரு குறிக்கோள் கோட்பாடோடு தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை இனி திருத்தவே முடியாது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், முடியல. அந்த மாதிரி பதவி வெறி, பதவி ஆசை, அத்தானெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசத்தான சும்மா சொல்லக்கூடாது. வால் போஸ்ட் எங்கே பார்த்தாலும் ஓட்டிருப்பார், பயங்கரமாக சிறப்பாக செய்வார். ஏன்னா அந்த அரசியலில் மட்டும் காசை பார்க்காம பிரம்மாண்டமாக செய்கிறது யாருன்னா முக்குளத்தூர் சமுதாயம். வேற யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. பணத்தை மதிக்கவே மாட்டான், அள்ளி வீசுவான், கொடை வள்ளல். காரணம் பிறவிக்கணும்.
அன்றையில இருந்திருக்குது. அதை யாராலும் எது செஞ்சாலும் சரி ஸ்ட்ராங்காக செஞ்சிடும், அள்ளி வீசிடுவோம், வருது போதும். அதில் முக்கியமானது தேவரினம். அந்த தேவரினம் இன்னைக்கு தென் மாவட்டத்தில் உள்ள தேவரினம் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. காரணம் 5 வருஷம், 5 வருஷத்துக்கு விஜய் தான் ஆட்சி அமைக்க போறாரு. இந்த தொகுதியினுடைய மக்களுக்கு செய்யணும்னா அவர் தானே செய்யணும். வேறு யார் செய்வா? திமுகவும் செய்ய முடியாது, அதிமுகவும் செய்ய முடியாது. அப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, இன்னும் இருக்காங்க நிறைய பேர் பார்க்க போகிறாங்க. கணேசராஜா அவர்களுமே தாவேக்காக்கு போகின்றதாக தகவல் வந்துக்கிட்டு. ஏன்னா எல்லாரும் போன பிறகு அவர் மட்டும் இருந்தீங்க. இன்னொன்றுங்க, குறிப்பாக இனி ஓர்மையானவன், உணர்வானவன், ரோசம் உள்ளவன், ரத்த ஓட்டம் ஒரிஜினலாக ரத்த ஓட்டம் ஓடுறவன் எல்லா தேவை மாறி இனி எடப்பாடி கூட சேரவே மாட்டான். சத்தியமாக சொல்கிறேன், எடப்பாடி பக்கம் இனி அவன் போகவே மாட்டான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், எல்லாருமே என்ன நினச்சான், சின்னம்மா கூட இருந்தாங்கன்னா போகலாம், சின்னம்மாவையே வேணாங்கிற நம்மையே அவர் கூட போகணும் அப்படி என்று தாவேக்காவுக்கு போகிற. தாவேக்காவுக்கும் நல்லா தெரியும் தேவமாறுனா யாரு, தேவமாறுனா அரசியலில் எப்படி செயல்படுவாங்கன்னு. இன்னைக்கு விஜயம் தேவர் சமுதாயத்தில் உள்ள முக்கியமானவர்களெல்லாம் கை கெடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு இசக்கி சுப்பையா அவர்கள் தாவேக்கால போயிருக்காங்க. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னும் தேவர் சமுதாயத்தில் நிறைய பேர் போகிறாங்க. ஏன்னா அவனால் மட்டும்தான் ஆள பிறந்தவன். ஆனால் எல்லா மக்களையும் வாழ வைப்பான், தான் மட்டும் வாழ மாட்டான். தான் மட்டும் வாழ்கின்றவன் ஒரிஜினல் தேவன் இல்லை. தன்னை நம்பி வந்தோரை உயிரை கொடுத்து காப்பாற்றுவான், அவன்தான் தேவன். அதில் ஒன்று தான் இசக்கி சுப்பையா. அடுத்ததாக எங்கள் அத்தான் பாப்புலர் முத்தையா. அடுத்ததாக RS முருகன் அவர்கள். இன்னும் இருக்காங்க நிறைய பேர். இன்னும் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாகி, சாதியே இருக்காது. சாதி உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் காட்ட மாட்டாங்க. சாதி என்பது பிறப்பிலே உள்ளது, அதை நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் சாதி எரி இருக்கக்கூடாது, உள்ளத்தில் இருக்கணும். ஸோ அப்படி தாவேக்கு ஆட்சியை கொண்டு வர போகிறாங்க. நெல்லையில் இசக்கி சுப்பையா அவர்கள் மீண்டும் அம்பாசமுத்திர தொகுதியில் போட்டியிட தான் போகிறாரு. அமோக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க தான் போகிறாரு. அமைச்சரும் ஆகப் போகின்றார் என்பதை சொல்லி, சத்தியம் பண்ணி சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DC திரைப்பாண்டியன்.